ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை முழுமையான சரணாகதியுடன் கூடிய பக்தியுடன் வணங்கி நம்மிடம் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகள், கவலைகள், எண்ணச் சிதறல்கள் அனைத்தையும் முழுமையோடு மனப்பூர்வமாக அன்னையின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பித்து விடுவோம். அன்னை அவர்களே அனைத்தையும் செய்பவர். நாம் ஆத்மா மட்டுமே. நமது கவனம் நம்முடைய ஆத்மாவில் மட்டுமே நிலைநிறுத்தி நமது செயல்களில் உண்மையும் தர்மமும் மட்டும் நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு வலிமையை நமக்கு தருமாறு மனப்பூர்வமாக அன்னையிடம் பிரார்த்தனை செய்து வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்திற்குள் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லையம்மா. தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களுடைய இருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்களம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் மேன்மேலும் நாங்கள் வளர்வதற்கு தயவு செய்து அருள் புரிந்து அனுமதி தாருங்களம்மா.
மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் சமநிலையற்ற தன்மையையும் அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு அருள் புரியுங்கள் தாயே. தயவு செய்து தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமக. கவனம் நமது மூலாதாரத்திற்கு அப்படியே கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பி இருக்கும் பொழுது நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக பெற்ற சகஜ யோகிகளாக இருப்போம். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்ற சரணாகதியுடன் கூடிய பக்தியை தங்களிடத்தில் செலுத்துவதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமக. கவனத்தை நமது 2 கைகளிலும் மூலாதார சக்கரத்திலும் வைத்து கணேச அதர்வசிஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्ष. नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि भवत्वं
निवासाय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவியே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற ஆசைகளை அகற்றி எங்களின் கவனத்தையும் தூய்மையானவைகளாக மாற்றி நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் தூய்மையான விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் தாய். தாய், நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு இணைந்த சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாய், தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஞானம், விவேகம், பகுத்தறியும் திறன் கொண்டு உண்மை நிலையை உணர்ந்து எங்களின் செயல்களை நாங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய ஸ்ரீ ஹனுமரின் சக்தியை எங்களுக்கு தருகிறீர்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த சம நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள்.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே எங்களின் அனைத்து செயல்களையும், அனைத்து எங்களை பற்றிய அனைத்து உண்மைகளையும் அறிந்திருக்கும் எங்களின் தாயான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாய், தாங்கள் எங்களின் சக்கரங்களின் வழியாக மேல் எழும்பும் பொழுது எழுப்பப்படுகின்ற ஒளியை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆழமான தியான நிலையில் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री कुण्डलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியின் சொரூபமாவே தயவு செய்து எங்களுக்கு தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக அறிவை தந்தருளுங்களம்மா. தாயே, நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திரு பாதங்களிலிருந்து திசை திரும்ப கூடாதம்மா. எங்களின் தெய்வீக அன்பை பற்றிய அறிவானது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, ஆழமாக இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் பணிவையும் அன்பையும் படைப்பாற்றல் திறனையும் தந்தருளுங்களம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனின் சொரூபமாவே தயவு செய்து எங்களுக்கு ஆத்ம சக்தியை தந்தருளுங்களம்மா. இந்த ஆத்ம சக்தியானது எங்களுக்குள் ஆனந்தமயமான தியானம் மற்றும் எங்களுடைய திருப்தி நிலையை கண்டறிய உதவும் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு மன அமைதியையும் திருப்தியான மனநிலையையும் என்றென்றும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள்ளும் எங்களின் இல்லத்திலும் அன்பும் நட்புணர்வும் நிலவ வேண்டும் தாயே. எங்களுக்குள் பொறுமையும் நம்பிக்கையும் நிலவ வேண்டும் தாயே. தாய், எங்களின் ஆத்மா தங்களின் பாதுகாப்பை உணர வேண்டும் தாயே. எங்களின் இல்லத்திலும் எங்களை சுற்றி இருக்கின்ற அனைத்து இடங்களிலும் இறை சக்தியின் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் தாயே. தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் பவசாகரம்
தாய், தயவு செய்து எங்களுக்கு தூய தர்மத்தின் வழியை காட்டி உங்களின் பாதுகாப்பில் எங்களை வைத்திருப்பதோடு எங்களின் குரு தத்துவம் மேம்படுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், இம்முழு பிரபஞ்சத்தையும் இயக்குபவரும் ஆள்பவரும் தாங்களே ஆவீர். தங்களின் அன்பானது எங்களை பயமற்ற பாதுகாப்பு உணர்வுடன் இருக்க செய்கிறதம்மா. தங்களின் அன்பு தத்துவம் எங்களுள் முழுமையாக நிரம்பி இருக்கும் பொழுது நாங்கள் அந்த அன்பை உணர்ந்து பேர் ஆனந்தத்தில் திளைக்கிறோம். அதே மாதிரியான ஆனந்த நிலை மற்றவர்களுக்கும் கிடைப்பதற்கு நாங்கள் ஒரு கருவிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சொரூபம். தயவு செய்து நாங்கள் தங்களின் அன்பை இவ்வுலகில் பரப்பும் போது எங்களின் கவனம் தங்களிடத்தில் மட்டுமே நிலைத்திருக்கக்கூடிய சாட்சி பாவத்துடன் கூடிய பற்றற்ற நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாய், நாங்கள் கூட்டுணர்வோடும் நட்புணர்வோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கும் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் குற்றங்களை மன்னிப்பீர்களாக. எங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் மாயைகளிலிருந்தும் விடுவித்து எங்களை பாதுகாப்பு தயவு செய்து தந்தருளுங்கள். தாய், தங்களின் சக்தியானது எங்களுள் தங்களின் அன்பையும் எங்களின் ஆத்மாவையும் அவற்றின் மகிமையையும் மற்றும் உணரச் செய்ய வேண்டும். தாயே, நாங்கள் மற்றவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் கற்றுக் கொடுங்கள் அம்மா. எங்களுக்கு அத்தகைய தெய்வீக குணங்களை உணர்த்தியதற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற நினைவுகளும் அகங்காரமும் மமகாரமும் அகற்றப்பட்டு நாங்கள் நிகழ்காலத்தில் வாழ தயவு செய்து கற்றுக் கொடுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிப்பதுடன் எங்களையும் மன்னிக்கின்றோம். தயவு செய்து தாங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்கள் இப்பூமியில் அவதரித்து எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை கொடுத்ததற்கு எங்களின் நன்றிகள் அம்மா. தாய், எங்களுக்கு தெய்வீக நுட்பத்தை புரிய வைத்திருக்கிறீர்கள். எங்களை சகஜ யோகிகளாக மாற்றி அமைத்ததற்கு எங்களின் நன்றிகள் அம்மா. எங்களின் தேடுதலின் மூலமாக எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களின் ஆத்மாவை சுத்தப்படுத்தியதற்கும் எங்களின் இதயத்தை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பி இருப்பதற்கும் பரம் ஆனந்தத்தின் ஆனந்தத்தை எங்களுக்கு உணர்த்தியமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாய்,
நாங்கள் என்றென்றும் எப்பொழுதும் எங்களின் கவனத்தில் தங்களை மட்டுமே நிலைநிறுத்தி எங்களின் செயல்களை செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் எங்களின் எண்ணங்கள் அனைத்தையும் கவனத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பித்துவிட்டு எண்ணங்களற்ற நிலையில் தியான நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நாம் அப்படியே நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறலாம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனத்தை எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் சில நிமிடம் தியானத்திலிருந்து பின்பு அன்னையின் சொற்பொழிவை கேட்கலாம். நேற்றைய தொடர்ச்சி. So you have to tell others, get out of your personal problems. Mother, my wife has no children. It doesn't matter. There are so many children in this world. You are doing a good work by not having a child. And if you want to have a child, you can adopt a child. Then my child is like this, my child is like that, my child. So much attachment to children I've never seen. Before marriage, if they have children, I've seen people treat them better. But if they are married, they kill their children. So many people kill their children, abuse their children, do all kinds of things. But once they are Sahajogis, they, from this end to that end, they just get glued to their children. So there should be a detached attitude towards everything. And no attachments. Then only you will be free. But that doesn't mean that you are not doing your duty, your nourishment that is needed. You have to give love to everyone, you have to care for everyone, but you shouldn't get attached. I have seen people, they get attached even to Sahajogis. One Sahajogi misbehaved and went out of the Sahajoga. 10 Sahajogis went away with him. They are not attached to me but to that stupid Sahajogi. He went to Nepal, he learned some Vidya, he came back and they went away with him. That shows
You have not developed your personality. How dare anybody influence you and say that get out of Sahaja? If you have a mature personality and responsibility, you will say I have to do Sahaja Yoga work. That's the main thing I have to do. You must know that though you look ordinary people, but God has chosen you. If any one of you do not do Sahaja Yoga work, who will be blamed? In every aspect of life, one should understand. You see, I don't say that you give me money or anything. I don't want anything from you. As it is, you know how much I am spending. But definitely, if money is needed somewhere, you must go all out to help with money also. People will spend money in, say, races or spend money on some sort of a pub. All that money is saved now. You don't have to go to a pub, nothing. So, if money is needed, you have to spend. Then another thing is people just start asking, why so expensive? Why this? Why that? In Sahaja Yoga, everybody knows accounts. Everybody has accounts. There's nothing secret. Where money goes, what we are using for. How do you have this tent? How do you have this land? How do you have Dolio? Just think, nobody thinks like that. From where mother gets money to do all these things? I don't need such a big castle, do I? For what? I've already bought another house in London from my own money. Why? There's already, we have spent so much money for this shooting camp. It's giving no money at all. Why? I don't need Sahaja Yoga, it is you people who need it. And if you start saving money on that also, then I don't know what to say to you. It doesn't mean like in the church they say you must give money and all that, but your dedication. If you have the dedication, then you will yourself think that is my responsibility. On the contrary, you'll say, oh, you need money, all right. Now school has to be built. Who has built Vashi? Who has built this Ganpati Pure? Who has built such a big ashram now you'll see in Delhi? Who has donated money for Sahaja Yoga so far? You all have prospered in life. You all have got sufficient money. But what are you doing? So, in this aspect, is you have to see that you do your level best for Sahaja Yoga. Another side is your creativity. There have been very great artists who came out of Sahaja Yoga. If they have to give any present, they'll give the smallest possible, the cheapest possible. The most expensive one, they keep it themselves and sell it. If they could give even one piece like that, we can sell it in the market, just for Sahaja Yoga. But they'll give something very cheapish, which cannot be used. It's just adding up to my personal archives. But if they give something sensible, it can be so. Then musicians who go abroad, they can give some, their programs and things can make some money. And also, if it is needed, that money can be used. You know, I just asked once that collect some money for India project. 1 year in Sahasrara. I must know that there were only 5,000 pounds collected. And I was so ashamed that they are still there as it is in the bank. How can I send 5,000 to India? What will they think of you? Even the school for you, it is for your children, not for Indian children. But still it will be built by Indians, I know that, or by me. Thus, we should realize that if we are wasting some money somewhere, we can utilize some money for Sahaja Yoga. We should have some money for our organization. Otherwise, this is how whatever we save on food or anything, that's very little amount. But still, we are managing.
Every guru takes money outside first and then come to the puja. Outside. And that too, for real sumptuous one. I don't need any money. Even your puja money, everything you know goes into silver. Because you cannot have puja with plastics. So, to understand this, you have to have auspiciousness, holiness. Now, you call me Holy Mother, but are you respectful like that? Do you know what I am? Ganesha knew. Once, his father said that whosoever goes round the Mother Earth first, I'll give that person a present. So, another brother, Kartikeya, he had a nice vahana, a nice vehicle, was a peacock, while Ganesha had just a little rat, a mouse. He could never have competed with him. So he said, who is greater than my mother? She is the greatest of all. What is this Mother Earth or anyone? She can create so many Mother Earths like that. So she just went round her and he got the prize. And this Kartikeya was still flying. So that is what it is, to understand the auspiciousness. I mean, though I must say I am a Mahamaya, no doubt, it's not easy. You will never know me fully, never. That should not be. Because then you won't sit here, you'll all run away. But despite that, try to understand. As Ganesha has understood his mother, you have to understand. That extent is rather difficult, but still try. That this is the power sitting before. How we behave, how we talk, how we take decisions, what we do is all wrong. If this doesn't penetrate into your brains, that means Kundalini has not come there. People could not raise even one Kundalini, one person's Kundalini. Even this artist who came, she said, how can it be possible? I am not I've done nothing. I am not a person who is a saint. How can I get realization? She was telling me like this. How can it be, Mother? But you all got it, no doubt. None of you have doubts about it. And not only that it's happening through me, but you also can do it now. Who can do this kind of a thing in the history of spirituality? But I keep a kind of a image of myself. I joke, I make fun, I do everything just like a normal mother. But that should not give you liberties. That should not. Some people have written very rude letters to me. I must tell you, be careful. You can't write rude letters to me. Better not. When you suffer, then you will say, Mother, this has happened, that has happened. You have no business to write rude letters to me. And though I read them, and I forgive, no doubt, because you are ignorant. But you must have knowledge. You must understand this, that whom are you writing and what you are writing. This side is, of course, we have to see that Sri Ganesha has also a parasha in his hand. He is one of the most strict deity, very strict. Others may a little bit hesitate, but he cannot tolerate. That's why Christ has said that I will tolerate anything against me, but nothing against the Holy Ghost. Clearly he has warned. Clearly. Because he has a parasha in his hand. And people get punished, no doubt. So this is another thing one has to understand, that Sri Ganesha has this parasha. And you too all have this parasha in your hand, which you don't know. Anybody who will try to trouble you will be in trouble. But what is missing is the faith. Not blind, but enlightened faith.
If you have enlightened faith, then it works. There's one gentleman working in London airport. He's an Indian, but I think he was looked after by some Western foreigner people. Very good man. So he cannot come to programs, he's very busy and all that, he cannot. But if I am at the airport, he knows I am there. Some people try to trouble him. So he said that, don't trouble me, my mother is very strong, and don't trouble me. They wouldn't listen. 3 of them. And 3 of them next day lost their jobs. They said, why? I said, we don't know. The boss told us you get out of jobs. We don't know how we lost our jobs. And still today they haven't got jobs. He said, I told you. He said, who is your mother? Let us meet her also. You see, this is what has happened to us. Sorry. But nothing works out now. So you must have full faith in Sahajya, in me, and in yourself. Those who do not have faith in themselves, how can they have faith in others? This is another one thing you must understand, that you have tremendous powers. Tremendous powers. If you have faith, you just pray. Mother, I want this gentleman to be cured, or this lady to be cured. It will be cured. You don't have to even touch that person. But your faith. Like yesterday, they brought one lady. I was very busy. I was talking, doing this. These are the only 2-3 days when I have to really work very hard with other problems. And I couldn't see her. I said, why don't you go and cure? You can cure. Why should any Sahajogis suffer from anything when there are other Sahajogis? Why should I cure anymore? You all just put your hands and see if you can cure or not. Even your prayers are so powerful, you have no idea. Just pray. You have got the parsha in your hand and nobody can harm. And you have got the hand that can bless others. You have got that. You start your generosity and see, the Lakshmi will flow. But if you are not generous, calculating each and every pie, finished. Why should you? The Lakshmi will serve you. Know your powers. As Sri Ganesha knew it very well. He never bothered. Even with an elephant head, he managed so many things. With human heads, you should manage much better. But you need elephant heads. Then another thing he has, that he is a satisfied person, extremely satisfied. And what he eats is the modaka they have given me just now here, is the modaka he eats. So, that means that he eats something which is substantial, which has got all these dry fruits and everything in it. That's what he eats. And that is one capacity he has to eat, because you can please him by giving him things. But mine is that the other way around. I can't eat much and you want to give me. I don't know, he has taken all my capacity to eat, I think. But he can eat well. And whatever you eat, if you think of him, Sri Ganesha, I offer you this food also. You will never find dearth of food at all. Never. Anything you want, like the other day it was very hot. They said, Mother, cool it down. I said, all right. As soon as I cooled it down, left to the right, Sri Ganesha comes up. So he came with full force. He cooled it down and drained and drained and drained. Brought water also, because there was no water in these streams. You had to do your foot soaking, so water came out. And water testing, it in one thing, how much happened? He tested you, he saw you, nothing happened. Even a little tent was not blown off. It was all fun. This is what
is that you are also a testing ground for others. Immediately you will know what sort of a man is. You are so powerful. Use your powers. Use your powers. But what happens if your attention is on other things? It's not pure. Attention is on other. Keep attention on Sri Ganesh. Keep attention on me. Everything will work out. Why should you work when he is there to work out everything for you? His ganas are there to work out for you. So put your attention in such a way that you know you are alert, daksha. You are alert. You know where is your attention. And then you see the attention, how it works. I never expected that I'll mature you so fast, but you have matured. But unless until you know yourself fully what you have got, how am I to give you certificate? Even if I give certificate, you won't believe. Like they say, you are graduated. Now you are not only graduated, but you are masters. Otherwise, I would never have told you to ask for Guru Pada. You are Pravinas now. Praveen means a master. Use your mastery. But still you are sitting at home, this, that. My father is sick. Go and treat him. You are a master. Like Sri Ganesha, such a little thing like that is the master. You are also masters. The ladies also should know they are also masters. Instead of getting involved into smaller things and brick bats and all that, rise. The another great quality of him is that he uses his teeth to write. Teeth come to you from Sri Krishna. Wisdom of Sri Krishna, which becomes the Virat, the brain. So he uses the teeth to write. He wrote Mahabharata with his teeth. So it is said that you must use your brain with the enlightenment of Sri Krishna and write and produce it into books. All these gurus have been successful because they created books. And these books were read by people and they were so much impressed because anything black and white becomes something great. You can also make nice dramas as you had made. You can approach the televisions and things that we have a nice drama for children. Now think about going into people. Live with the society, live with them. Deliver to them what you have got. It is your duty. Is not only that, but it is also, it's a special privilege to you. I mean, for today, as it is, we had to delay, and I've tried to give you some points about Sri Ganesh. I think even if you give me 100 lectures, I cannot finish it. It's so great. It's like an ocean to me. So I hope you will understand the essential, fundamental principles of Sri Ganesha. And what is innocence is. First is wisdom. May God bless you. संकटनाशनम श्री गणपति स्तोत्रम।
प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् नित्यम् आयुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं नवमं भालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरप्रभो विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं जपेद् गणपतिस्तोत्रं षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। इति श्री नारदपुराणे संकटनाशनं श्री गणपतिस्तोत्रं संपूर्णं साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாயே, எங்களுக்கான குரு தத்துவத்தின் உண்மை நிலைப்பாட்டையும் அதற்குரிய தர்மத்தையும் எங்களுள் உணர்த்தியமைக்கு எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த தியானத்தின் மூலமாக எங்களுக்குள் இருக்கின்ற சுயம் குருவிற்கான விழிப்புணர்வையும் எங்களின் செயல்களில் நாங்கள் எவ்வாறு மேம்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் அதை செயல்படுத்துவதற்கு தகுதியுடையவர்களாக இருப்பதற்கு நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் தாங்கள் எடுத்துரைத்திருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் அத்தகைய தகுதியுடையவர்களாகவும் வலிமையுடையவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தாய், எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானு கொடி நன்றிகளை
ஆனந்தமாக தங்களுக்கு செலுத்துகிறோம் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.